டான்டிவினியர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த பாடத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். வாழ்ந்து சரித்திரம் படைத்தவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற விடயம் இருக்கு. இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் தெரியுமா? வாழ்க்கை என்றால் என்ன, அந்த வாழ்க்கை புத்தகம் எப்படி எழுதப்பட வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா தன்னுடைய வாழ்க்கையை சமுதாயத்திற்காகவும் மக்கள் பணிக்காகவும் செதுக்கிய ஒரு தலைவரை பற்றி தான் பேச போறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி தான் பேச போகின்றோம். தமிழ்நாட்டில் 1903 விருதுப்பட்டியில் குமாரசுவாமி நாடார் அவர்களுக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் பிறந்தவங்க தான் காமராஜர் அவர்கள். அவங்களுடைய பெயர் எப்படின்னா, அவங்களுடைய குல தெய்வம் யார் அப்படின்னா காமாட்சி அம்மன். அப்போ காமாட்சி அப்படின்ற ஒரு பேரை அவங்க மகனுக்கு வச்சிருக்காங்க. ராசா அப்படின்னு கூப்பிடுறதுனால காமராசா அப்படின்னு அவங்க அந்த காலத்துல அந்த பேரை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பல சேவைகள், பல தொண்டுகள் மக்கள் மனதிலே இடம் பிடித்ததுனால காமராஜ் அப்படின்னு அவர் அழகா உருவெடுத்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு தேங்காய் வியாபாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கணும் அப்படின்னா முக்கியமா ஒரு விடயம் இருக்கு. என்னன்னா, ஒரு தலைமை பதவியில் இருப்பவர்கள் அவங்களுக்கும் சில பண்புகள் இருக்கு. என்ன பண்பு தெரியுமா? பதவியில் ஆசை இருக்கக்கூடாது, மக்களுடைய சேவையில் அதிகமாக ஈடுபாடு இருக்கணும், தியாகம் இருக்கணும், பணிவு இருக்கணும், அதே நேரத்துல நல்ல ஒரு திட்டமிடல் இருக்கணும், மக்களை சரியான பாதையிலே வழி நடத்தணும், மக்களுக்கான தேவைகளை முன்னிறுத்தணும். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. எந்த உயரத்துக்கு தான் சென்றாலும் அந்த பணிவு, சரியாக பார்க்கும் விடயம், நேர்மையாகவும் நேராகவும் பார்க்கும் விடயங்கள் அப்படின்னு நிறைய விடயங்கள் இருக்கு. இந்த தலைமை பண்புகளை சிறப்பாக கொண்டவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ரொம்ப அழகா உயரமா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவர் கருப்பு காந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அவருடைய மனது எப்படி தெரியுமா? வெள்ளை மனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளத்துல எந்த ஒரு தீய எண்ணங்களும் கிடையாது. ரொம்ப சிறுவனாக இருக்கும் பொழுது கூட தன்னுடைய மாமாவினுடைய கடையில தான் அவங்க வேலை பார்த்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலுமே அப்பவே அவங்களுக்கு இந்த அரசியல் பயணம், சமூக பணி என்பது சின்ன வயதுல இருந்தே பக்குவப்படுத்தப்பட்டிருக்கு. இவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்பது இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்துல காந்தி அடிகளாரோட இணைந்து நிறைய போராட்டங்கள்ல காமராஜர் அவர்கள் பணி புரிஞ்சிருக்காங்க. அதனால மகாத்மா காந்தி மீது அவருக்கு அதிகமான அன்பு, ஈடுபாடு எல்லாமே இருக்கு. அவருடைய வழிகாட்டலினூடாக நிறைய விடயங்களை சமுதாயத்திற்கு அவங்க எடுத்து கொடுத்திருக்காங்க. அரசியல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியில் இணைந்திருந்தாலும் பரவலாக எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர வேண்டிய அடிப்படையில் தான் அவருடைய பணிகள் இருந்தன. அவர் ஆட்சி காலம் என்பது தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 வருட கால ஆட்சி. இந்த 9 வருட காலம் என்பது பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா சமூகத்திற்கும் ஜாதி, மதம், இனம், மொழி அப்படின்னு அதை கடந்து எல்லாம் தன்னுடைய மக்கள், அதாவது எப்பவுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனங்கள் நம்ம ஜனம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மக்களுக்கான அந்த சேவையை ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. காமராஜர் அவர்கள் ஜூலை 15 பிறந்தவங்க. அதனால 122வது பிறந்த நாள் பாத்தீங்கன்னா அண்மையில் தான் அனைத்து உலகளாவிய ரீதியிலே பல மக்கள் கொண்டாடியதை நாங்கள் கேட்டறிந்து கொண்டோம். இந்த வகையில காமராஜர் அவர்களை பார்க்கும் பொழுது ஜனநாயக சோசலிச சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? மக்கள் மீது அதிகமான ஈடுபாடு, பற்று இருக்கிறதுனால அவர்களுடைய நலத்திட்டங்களுக்கு செயல்பாடு அப்படின்றது அடிப்படையா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய தூர நோக்கு பார்வை, அதாவது கல்வி என்பது உங்களுடைய மனக்கண்ணை திறந்து உங்கள் அறிவு கண்ணையும் திறக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்பது அழகாக இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படின்றதுனால கல்வியில ரொம்ப அதிகமா ஆர்வம் காட்டினாங்க. இதன் மூலமாக வேலை, கல்விக்கு அடுத்தபடியில வேலை. ஆனால் இதற்கு முன்பாக இந்த கல்வியை முழுமையாக ஒரு சமுதாயம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவர்களுக்கு சரியான உணவு வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை இருந்தது. ஏன்னா இந்த விடயம் ஏன் அவங்க உற்று நோக்குனாங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்து கட்சிகள் முன்வைக்கப்பட்டு ஆட்சி அமைக்கப்பட்டு தமிழகத்தின் முதல்வராக அவர் அமர்த்தப்படும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இருந்தன. மக்கள்
கொஞ்சம் கொஞ்சமா வறுமை கோட்டில் இருந்தாங்க. அப்ப நிறைய பேருக்கு வந்து படிக்க போக முடியாது. கட்டாய கல்வி என்பது அவருடைய ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்டிருந்தது. எல்லாரும் படிக்கணும், படிச்சாதான் அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும், நாடு முன்னேறும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்ததுனால எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ படிக்கணும்னு சொன்னா வீட்டுல வருமானம் இருக்கணும்ல, அந்த குழந்தை பாடசாலைக்கு போகணும்ல, இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு சமயம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, கார்ல போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அப்போ ஒரு சிறுவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ இவர் என்ன ஆடு மேய்க்கிறார், பாடசாலைக்கு தானே போயிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு காமராஜர் அவர்கள் இறங்கி போய், தம்பி இங்க வாப்பா, ஏன் பாடசாலைக்கு போகல அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சாப்பாடு வேணும்ல, காசு வேணும்ல. ஏன்னா அந்த குழந்தையின் வீட்டுல வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளியா இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய மாத வருமானம், நாள் வருமானம் பத்தாது. அப்போ எங்க அப்பாவுக்காக நான் ஒத்துழைக்கணும், அதனால காசு வேணும்ல, சாப்பாடு வேணும்ல அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய செயலாளரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வாங்க, எல்லாருக்கும் எல்லா பாடசாலைகளுக்கும் உணவு திட்டத்தை கொண்டு வாங்க, ஆரோக்கியமான உணவை கொண்டு வாங்க, அப்போ மாணவர்கள் எல்லாரும் கண்டிப்பா பாடசாலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் உணவு, எல்லாருக்கும் வேலை. அந்த வேலையின் நிமித்தம் நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம். இதுதான் அவருடைய ஒரு எண்ணமாக இருந்தது. தன் மக்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைத்து உழைத்த ஒரு தலைவன். காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கிறாங்க. முதல்வராக இருந்து சில ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிறது 9 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ வந்து அவங்க வந்து எம்பியாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்கா ஜனாதிபதியாக இருக்கணும் நிக்சன் அவர்கள் வராங்க. வந்து அவங்க வந்து ஆசைப்பட்ட ஒரு விடயம் என்ன தெரியுமா? காமராஜர் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதற்கான செய்தியையும் சொல்லி அனுப்புறாங்க. அப்போ காமராஜர் அவர்களுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, உங்களை வந்து நிக்சன் அவர்கள் சந்திக்கணும் அப்படின்னு. அப்போ காமராஜர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சந்திக்க முடியாது, இப்போ சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே பதட்டம். அமெரிக்கா ஜனாதிபதி வந்திருக்காரு, இவர் என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்ற ஒரு பதட்டம் எல்லாருடைய மனதிலும் இருந்தது. அப்போ திருப்பியும் அவருக்கு அந்த அனுமதி கேட்கப்படுகிறது, உங்களை நிக்சன் அவர்கள் சந்திக்கணுமா அப்படின்னு. நான் பார்க்க மாட்டேன். இதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அண்ணாதுரை அவர்கள், அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு மேற்கொண்டிருக்கும் பொழுது அங்கே நிக்சன் அவர்களை சந்திக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதற்கான சந்தர்ப்பத்தை நிக்சன் அவர்கள் வழங்கவில்லை. அப்ப அவருக்கு சந்திக்க கிடைக்கல. அவங்க வந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அப்ப அண்ணாதுரை அவர்களை சந்திக்காத ஒரு ஜனாதிபதி அவர்களை நான் ஏன் சந்திக்கணும்? அதாவது தன் மக்கள், அவர் சொன்ன விடயம் என்னன்னா, தன்னாட்டு தன் மக்கள் அங்க போயிட்டு, அண்ணாதுரை அவர்கள் பதவியில இருக்காங்க, அங்க போயிருக்காங்க, அவர் சந்திக்கணும்னு சொல்லும்போது அந்த சந்திப்பு மறுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் சந்திக்கணும் நிக்சனை அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. இதுல என்ன முக்கியமா பார்க்க வேண்டிய விடயம்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் வேறொரு கட்சியிலும், காமராஜர் அவர்கள் வேறொரு கட்சியிலும் தான் இருக்காங்க. இருந்தாலுமே இன்னொரு கட்சியில் இருக்கும் ஒரு நபர் தன்னாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது ஒண்ணு. ரெண்டாவது, எப்பவுமே அவர் ஒரு கட்சி மேடையில பேசும் பொழுது எதிர்கட்சியில் இருப்பவர்களோ அல்லது வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்களை பற்றி தவறாக பேச மாட்டார். இப்பொழுதுமே அவர்களை பற்றி தேவையற்ற விடயங்களை முன்வைக்கும் பழக்கம் அவருக்கு கிடையாது. அந்த மேடையில தன்னால் முடிந்தவற்றை, தன்னால் தன் சமூகத்திற்கு தன் மக்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அப்படின்ற ஒரு விடயத்தை தான் அவர் முன்வைப்பாரு. எப்பவுமே அவருடைய மேடை பேச்சுகளை கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நாட்டுக்கு முக்கியமான விடயங்களை பேசுவாரு, அந்த முக்கியமான விடயங்களை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து பேசுவாரு. அதனால வார்த்தை ஜாலங்களால் மக்களை ஏமாற்றியது கிடையாது. இதை செய்வேன், அதை செய்வேன், இது முடியும், அது முடியும் அப்படின்லாம் பேசி மக்களை ஏமாற்றியது கிடையாது. மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பேசிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஒரு சந்தர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு கட்சி மகாநாடு நடக்குது. அந்த கட்சி மாகாணம் நடக்கும் பொழுது காங்கிரஸிலிருந்து ஒருவர் வந்து பேசுறாங்க. பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, விவசாயம் செய்பவர்கள் அனைவருக்குமே அந்த விவசாய நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. அதனால நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க அந்த காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர். அப்போ காமராஜர் அவர்களுக்கு பேசும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு எழுப்பி பேசுறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிகளுக்கு நீங்க காணி உரிமை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நெல்லை அறுக்கிறவர்களுக்கு நெல் சொந்தமாயிடும், இந்த நெல்லை அரைக்கிறவர்களுக்கு அரிசி சொந்தமாயிரும். அப்போ மக்களுக்கு என்ன போய் சேரும்? அதனால வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்தணும். எது முடியும்,
முடியும் என்றால் அது கண்டிப்பா செய்து முடிக்கணும். அதை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாங்க கண்டிப்பா மக்களுக்கு தன்னுடைய ஆட்சி காலத்துல அது முடிச்சிடணும் காட்டி. இப்ப இருக்கும் தலைவர்கள் நிறைய வார்த்தைகளை வெளியிடுவாங்க, இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன், ஆனால் அது சாத்தியமா அப்படின்னு எந்த ஒரு தேடுதலும் இருக்காது. அரசியலில் பயணம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு எத்தனையோ தலைவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்படி கிடையாது. மக்களுக்கான செயல் திட்டங்களை அழகாக படிமுறையாக செய்யக்கூடியவர். அதுதான் தலைமை பதவியில் தலைமை பண்புகளில் இதுவும் ஒன்று. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்துல நிறைய பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளை அரசியல் பயணத்தை மேற்கொள்பவர்கள் தேடி அறிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற விடயம் இருக்கிறது. காரணம், நாங்க இன்றளவும் நல்ல தலைவர், நல்ல சிறந்தவர்கள், நாட்டை நல்ல வழி நடத்தியவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிலருடைய பெயர்களை தான் இன்னும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம், சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்போ காலமாக எத்தனையோ தலைவர்களை ஒவ்வொரு நாளும் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, இவ்வளவு காலம் எத்தனையோ பேர் ஆட்சி செய்திருக்கிறார்கள், ஆண்டு இருக்கிறார்கள், மக்களுடைய வாழ்க்கையில் அவர்களும் சேர்ந்து அரசியல் துறையில் பயணித்திருக்கிறார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இத்தனை வருட காலத்தில் ஒரு பத்திரம் கிடையாது. பத்திரம்னா என்ன தெரியுமா? ஒரு காணியோ ஒரு இடத்தையோ வாங்கி போட்டு பதிவு கிடையாது. மக்கள் மனதுல அதனாலதான் அவர் இன்னைக்கும் பத்திரமா வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தான் வாழ்ந்த காலகட்டத்தில் பத்திரம் போடாத ஒரே தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் இறந்த பிறகு கூட அவருடைய நினைவாலயத்துல போய் பார்த்தீங்கன்னா 2 உடைகள் இருக்கும், 2 சோடி செருப்பு இருக்கும், ஓரிரு பாத்திரங்கள் இருக்கும். அவருடைய பாக்கெட்ல 120 ரூபாய் அவ்வளவுதான் காசு இருந்துதான். 9 வருட காலம் ஆட்சி செய்த ஒரு தலைவர். அப்போ எவ்வளவு காலம் மக்களோடு இணைந்திருந்து பயணித்திருக்கிறார். அவர் நினைத்தால் என்னவும் செய்திருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மக்களுக்கு போய் சேர வேண்டியவற்றை நிதானமாகவும் அவதானமாகவும் செய்து கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்க பாக்குறோம். அரசியல் என்பது ஒரு மின்சாரம் மாதிரி. ஏன்னா மின்சாரம் பொதுவா கொடுக்கப்படும் பொழுது அது இயக்கத்தை பொறுத்து, லைட்டுக்கு, ஃபேனுக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு தேவைகள், ஃப்ரிட்ஜுக்கு அது ஒரு வித்தியாசமான இயக்கத்தை கொடுக்கும். ஆனால் மின்சாரம் தான் அதனுடைய பயணமாக இருக்கும். அது மாதிரிதான் அரசியல் அப்படின்னு சொல்லும்பொழுது மக்களுக்கு, ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான விதத்திலே அவரவர்கள் பயனை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த அரசியல் பயணம் இருக்கணும் அப்படின்னு ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. காமராஜர் அவர்களுக்கு இந்த பத்திரிகையாளர்களை சந்திப்பது, அவர்களுக்கு தன்னுடைய கட்சிக்காக அவர்களை சந்தித்து புகழாரம் தேடிக்கொள்வது, அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. பொதுவா மேடைகள்ல ரொம்ப அருமையா பேசுவாங்க. எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அவருடைய பேச்சு சிறப்பா இருக்கும். ரொம்ப அழகா மக்களுக்கான ஒரு தோழமையோடு பேசுவாங்க. பணிவு இருக்கும் அவருக்கு பேசும் பொழுது, கர்வம் இருக்காது பேசும் பொழுது. அதை அவதானிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல பதவியில் அமர்ந்த பிறகு மக்களை மறந்த எத்தனையோ அரசியல் தலைவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சில பாதைகளிலே பயணித்து வாக்குகளை சேகரிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த பாதையில அவங்க பயணிக்கவே மாட்டாங்க. ஆனால் காமராஜர் அவர்கள் அப்படி கிடையாது. தான் சொல்லிய வாக்கையும் காப்பாத்திருக்காங்க, தனக்கு வாக்கு போட்ட மக்களையும் அவர்கள் மறந்ததும் கிடையாது, அவர்களை சந்திப்பதிலும் அவர் தவறியது கிடையாது. எப்பயுமே தானே நேரடியா சில இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்த வண்ணமே இருந்தாங்க. பதவியில் இருந்த காலகட்டம் தான். நிறைய அதிகாரிகள் இருந்தாலும் அவர்களுக்கு கட்டளை போட்டு விட்டு வெறுமனே வீட்டில் அமர்ந்து அவங்க தகவலை சேகரித்தது கிடையாது. தானே போய் நேரடியாக பார்த்து தகவலை சேர்த்த காலகட்டமும் இருக்கிறது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த அரசியல் துறையோ அல்லது பிரபலமானவர்கள் பாதையிலே பயணிக்கும் பொழுது அந்த பாதைகளை மூடிக்கொள்வது அல்லது ஏதாவது ஒரு சத்தத்தை எழுப்பிய வண்ணம் அவர்கள் செல்வது அப்படின்னு நாங்க பார்த்திருக்கோம். மக்களுக்கான பாதைகளை அவர்கள் பயணிக்கிறத நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆனா காமராஜர் அவர்கள், நான் போகும் பொழுது எதற்காக இந்த அபாய ஒலியை நீங்க எழுப்பிக்கிட்டு போறீங்க? என் மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு வாக்கு அளித்த மக்கள் மத்தியில தான் நான் போறேன். அப்ப எனக்கு ஏன் அவர்களால் எந்த அச்சமும் பயமும் எனக்கு கிடையாது, அவர்கள் என் மக்கள், அதனால ஏன் இத்தனை பாதுகாப்பு எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு தன்னுடைய ஆட்சி காலத்துல கேட்டிருக்காரு. ஏன் இதற்காகலாம் வீண் செலவு பண்றீங்க? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என் மக்களோட நான் பயணிக்கிறேன். இந்த எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அலாரம் அடிச்சுக்கிட்டு வாகனங்களை எடுத்துக்கொண்டு செல்லும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்துல அவர் ஒரு கட்சி மேடையில பேசிட்டு வரும்பொழுது பாதையில நிறைய வாகனங்கள் நெரிசல், அதை சரியாக சீர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இவரே இறங்கி தன்னுடைய காலகட்டத்தில், பதவியில் இருந்த காலகட்டத்தில் இவரே அந்த வாகனத்தில் இருந்து இறங்கி அந்த வாகன நெரிசலை சரி செய்துட்டு காவல் நிலையத்துக்கு போயிட்டு, இப்படித்தான் நீங்க வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. தான் சரி செய்ததை மக்களுக்கு அவர் போய் சொல்லவில்லை.
அதாவது தான் அந்த இடத்துல வந்து என்னென்ன பிரச்சனையை தீர்த்து வச்சேன் அப்படின்னு மக்களுக்கு விளம்பரம் படுத்தவில்லை. அது வந்து யாரு பார்க்கணும், அந்த இடத்துல வந்து போக்குவரத்து நெரிசலை யாரு சரி செய்யணுமோ அவங்களதான் அவர் சந்திச்சு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்போ எப்பொழுதுமே பிரபலத்தை நாடாதவர். மேடையில கூட யாராவது புகழாரம் சொல்லி பேசினா, அவரை பத்தி புகழ்ந்து பேசினா அவர் அப்படி ஒரு ஓரமா பார்ப்பாங்களாம், நல்லா நிமிர்ந்து. அப்ப பேசினவங்க நிப்பாட்டிடுவாங்களாம். எதுக்காக என்னை பத்தி புகழ்ந்து பேசுறீங்க, மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விடயத்தை மாத்திரம் தான் சொல்லணும் அப்படின்பாங்க. நீண்ட காலமாக சுதந்திரத்திற்காக போராடி வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொன்னதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர்களை நிறைய தடவை சிறை செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. ரொம்ப காலம் சிறையில இருந்திருக்காங்க. சிறையில இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமா வந்து நிறைய புத்தகங்களை எடுத்து வாசிப்பதும் உண்டு. புத்தகங்கள் மீது அதிகமான ஒரு ஆவல் இருந்தது, ஆசை இருந்தது என்பதை விட அந்த புத்தகங்களிலே பல தேடுதல் இருந்தது அவருக்கு. அதன் மூலமாக நிறைய கருத்துக்களை அவர் அறிந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாக காமராஜர் அவர்களை எல்லாரும் சொல்லுவாங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து ஓரளவு ஆங்கில அறிவும் இருந்தது, தமிழிலே ரொம்ப அழகான புலமையும் இருந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தி மொழியும் அவர் கற்றறிந்திருந்தார். அவருடைய அறிவு ஆற்றல் என்பது எப்படின்னா தொலைநோக்கு பார்வை அப்படி சொல்லுவாங்க. தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆங்கிலமும் பேசுவாங்க, தேவை இருந்தால் கண்டிப்பாக பேச வேண்டிய இடத்துல அவங்க பேசுவாங்க. அதனால புத்தகங்களை தேடி தேடி படிப்பதன் மூலமா தன்னுடைய அறிவு ஆற்றலை வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை சிறையிலிருந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. சிறை அப்படின்னு சொல்லும் பொழுது பிழை செய்து சிறைக்கு செல்லவில்லை, மக்களுக்காக போராட்டத்தை நடத்துறதுனால அவங்க சிறைக்கு போனாங்க அப்படின்ற ஒரு விடயத்தை பார்க்கிறோம். இதே நேரத்துல சிறையில இருந்து வெளியே வரும்பொழுது அவருடைய தொண்டர்கள் எப்படியுமே தலைவர் வெளியே வராருன்னா ஒரு கொண்டாட்டத்தோட தான் கூட்டிட்டு வருவாங்க. அவருக்கு பெரிய அளவு ஈடுபாடு இருக்கவில்லை. ஆனா தொண்டர்களுக்காக அமைதியா இருந்துட்டாங்க. அப்ப வெளியில வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க, எனக்கு எந்த ஒரு தலைக்கணம் வந்துடக்கூடாது. ஏன்னா அவருக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணாங்க, அதனால எனக்கு எந்த ஒரு தலைக்கணம் வந்துடக்கூடாது, நான் எப்பொழுதுமே மக்களின் காமராஜராகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விடயத்தை முன்வைக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து மக்களோடு இணைந்து பயணிக்கும் அந்த காலகட்டத்துல அவருடைய தொண்டர் ஒருவர் வந்து தன்னுடைய திருமண விழாவுக்கு அவர் கூப்பிடுறாரு. தன்னுடைய வீட்டுல ஒரு திருமணம் நடக்கிறது, வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்புதல் வைக்கிறாங்க. ஆனால் காமராஜர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் திருமணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தொண்டருக்கு ஒரே கவலையாம். வீட்டுல ரொம்ப கவலையா போயிட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திருமணம் நாள் நெருங்கிருச்சு. அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு வாகனம் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒருத்தர் கம்பீரமா இறங்குறாரு. இவருக்கே ஆச்சரியமா இருந்துதான். ஏன்னா அது வந்து இறங்குனவங்க யார் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அப்போ ஓடி போயிட்டு, ஐயா நீங்க முதல்ல சொல்லியிருந்தா நான் வந்து இன்னும் தடபுடலா ஏற்பாடு பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது, இதனாலதான் நான் சொல்லல, சொல்லி தேவையற்ற செலவுகளை செய்து தேவையற்ற அளவு சமையல் செய்து ஏன் இந்த பிரச்சனை, இதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேனா அப்படின்ற அளவுல அந்த அன்பு, அதாவது தன்னை நேசிப்பவர்களை மாத்திரமல்ல தன்னை நேசிக்காதவர்கள் மீதும் அன்பை செலுத்தியவர் தான் காமராஜர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலகட்டத்தில் சிறப்பான கல்வி, மின்சார வசதி, தொழிற்சாலைகள் நிறைய அமைஞ்ச ஒரு காலகட்டம். தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு நிறைய இடங்கள் அமைக்கணும் முயற்சி பண்ணும் பொழுது ஒரு நிறுவனத்தை அமைக்க முயற்சி பண்றாங்க. அப்போ வந்து இந்த நிறுவனத்தை தமிழகத்தில் தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாது அப்படின்ற ஒரு செய்தி டெல்லியில இருந்து நேரடியா வந்து சொல்றாங்க. அப்போ காமராஜர் அவர்கள் கேட்கிறாங்க, ஏன் முடியாது அப்படின்னு கேட்கிறாங்க. இதை சொல்றதுக்கா டெல்லியில இருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, அது எப்படி முடிக்கணும் அப்படின்ற விடயத்தை சொல்லுங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறேன். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிலம் வேணும், நிலம் தரும் பொழுது நீர் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்றாருன்னா, திருச்சியில நான் நிலம் தாரேன், காவேரி ஆறு ரொம்ப சிறப்பா பாஞ்சுக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீர் எடுத்துக்கலாம், அதனால திருச்சியில நிலம் தருகிறேன் அப்படின்னு பெல் நிறுவனத்தை உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்துல காமராஜர் அவர்களுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவர் பதவியில இருக்கும் பொழுது ஒரு IAS அதிகாரியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயலாளர்கிட்ட சொல்றாரு. அப்ப செயலாளர் IAS அதிகாரியினுடைய வீட்டுக்கு அழைப்பை ஏற்படுத்துறாங்க. அழைப்பை ஏற்படுத்தும் பொழுது அந்த அவருடைய மறுமுனையில பேசினது யாருன்னா அந்த அதிகாரியினுடைய செயலாளர். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ அவர் கூட பேச முடியாது. அப்போ காமராஜரோட செயலாளர் சொல்றாரு, இல்ல ஐயா பேசணும்னு சொல்றாங்க. இல்ல IAS அதிகாரியினுடைய செயலாளர் சொல்றாரு, இப்ப பேச முடியாது, ஏன்னா அவர் உறங்கிக்கிட்டு இருக்காரு, அவர் முழுமையாக விழிக்கும் வரை அவரை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து உறக்கத்துக்கு போயிருக்காங்க, அதனால நான் இப்போ எழுப்ப மாட்டேன் IAS அதிகாரியுடைய செயலாளர் சொல்லிட்டாரு. அப்போ காமராஜர் அவர்களுடைய செயலாளருக்கு ரொம்ப மன
கவலையும் ஒரு கோபமும் இருந்துதான். முதலமைச்சர் பேசணும்னு சொல்றாரு, இவரன் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை போயிட்டு காமராஜர் அவர்கள்ட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அடுத்த நாள் காமராஜர் அவர்கள் அலுவலகத்துக்கு போறாங்க. அந்த IAS அதிகாரி வராரு. அவருக்கு ஒரே பதட்டம். காமராஜர் அவர்கள் அழைப்பை ஏற்படுத்தணும் பேசணும்னு சொல்லியுமே தன்னுடைய செயலாளர் சொல்லலையே, என்ன நடக்க போதோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே அங்க போறாரு. போனோடனே IAS அதிகாரியை கூப்பிட்டு கேட்கிறாரு காமராஜர் அவர்கள், உங்களுடைய செயலாளருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு ஒரே பயம், வேலையில இருந்து நீக்கிடுவாரோ அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இவர் தான் இன்னார் தான் அப்படின்னு. இவர் என்ன சொன்னார்னா, அந்த செயலாளரை எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா தன்னுடைய தலைமை அதிகாரி என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு செயல்பட்டு தன்னுடைய கடமையை முழுமையா அவர் செய்திருக்காரு. அதனால அப்படி ஒரு செயலாளர் கிடைச்சது ஒரு நல்ல விடயம். அதனால அவர் எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டியிருக்காரு. ஒருவர் சிறப்பா தன்னுடைய கடமையை செய்தால் பாராட்டுவதும், தன்னுடைய கடமையை சிறப்பாக செயலாற்றவில்லை என்றால் கேள்விகள் கேட்பதும் தலைமை பதவியில் இருக்க வேண்டியவருடைய பண்புகள்ல ஒண்ணு. இது ரொம்ப அழகா செய்திருக்காங்க. இதே நேரத்துல காமராஜர் அவர்கள் இறந்த பிறகு அந்த காலகட்டம் என்பது தமிழகத்திலே மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய எப்படிப்பட்ட ஒரு அலை இருந்தது தெரியுமா? துக்கத்திலும் வேதனையும் மிகுந்த ஒரு அலை இருந்தது. அது எப்படின்னா, எல்லாரும் ஒன்று திரண்டு அழுது, இப்படி வாழ்ந்த ஒரு தலைவர் என்பதை விட தங்களுடைய மனதிலே வாழ்ந்த ஒரு தலைவரை நாங்கள் இழந்து விட்டோமே அப்படின்ற ஒரு வேதனை இருந்தது. அப்போ அலை அலையாக மக்கள் திரண்டு வராங்க அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு. அந்த இறுதி ஊர்வலத்துல ஒரு பெண் தன்னுடைய கை குழந்தையை எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துக்கிட்டு வரும்பொழுது ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாங்க, ரொம்ப அதிகமான மக்கள் நெரிசலா இருக்கு, நீங்க குழந்தைய இதுல கையில வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும், விபத்தாயிடும், ஆபத்து வந்துடும், அதனால நீங்க கொஞ்சம் குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை இல்லை என்றால் இன்னொரு குழந்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவரை இனிமேல் எங்களால் பார்க்க முடியாது, அவருடைய முகத்தை இப்பொழுது நான் பார்க்கவில்லை என்றால் எப்பொழுதுமே என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு மக்களை நேசித்தார். அதனாலதான் இன்றளவும் பாத்தீங்கன்னா உலகளாவிய ரீதியிலே அவருடைய நினைவு நாள், பிறந்த நாள் அப்படின்ற அடிப்படையில நிறைய பேர் நினைவு கூர்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. கல்வி நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது மக்களுக்கான சேவை மாத்திரமல்ல, மாணவர்களுக்கான ஒழுக்கம் தேவை என்பதிலும் அதிகமாக கவனமா இருந்தாங்க. ஏன்னா ஒரு சிறந்த கல்வி எதுல இருக்கு அப்படின்னா ஒழுக்கத்துலதான் இருக்கு. ஒழுக்கத்துடன் கூடிய கல்விதான் சிறப்பான பாதையை வழிவகுக்கும், ஒரு நாட்டுக்கும் நல்ல விடயத்தை கொடுக்கும். ஒரு நாடு சிறப்பா இருக்கணும்னா கல்வி இருக்கணும். அந்த கல்வி என்பது ஒழுக்கமான கல்வியா இருந்தா அந்த நாடும் மக்களும் வளம் பெறுவாங்க அப்படின்ற விடயத்தை பார்க்கிறோம். அதனால மாணவர்கள் மத்தியிலே எவ்வளவு தூரம் அவர்கள் மற்றவர்களோடு ஒற்றுமையாகவும் பணிவாகவும், ஆசிரியருக்கு பணிவாகவும், தன்னுடைய செயல்பாடுகளை நேர்மையாகவும் அவர்கள் கையாளுறாங்க அப்படின்றத கவனிக்கிறதுக்கே அவருடைய அந்த கல்வி திட்டம் என்பது ரொம்ப அழகாக வகுக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் என்ன படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும், அதான் அவங்களுடைய வழிவகை. இதையெல்லாம் சிறப்பா இருக்கா அப்படின்னு ஒரு பார்த்து செய்த ஒரு காலகட்டமும் இருக்கிறது. காமராஜர் அவர்களை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவினுடைய பிரதமர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி அவருடைய காலகட்டத்திலே வரும் பொழுது, பிரதமராக கூடிய முழுமையான பொறுப்பு காமராஜர் அவர்களுக்கு இருக்கிறது என்பது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அவரால் முடியாதெல்லாம் கிடையாது, ஆனால் அந்த பதவிக்கு பொருத்தமா இருக்கக்கூடியவங்க இந்திரா காந்தி அவர்கள் தான் அப்படின்றத தன்னுடைய மனதினால் நினைச்சிருந்ததுனால அந்த செயல் திட்டம் இது அந்த நேரத்தில் நிறைய கட்சிகள், நிறைய பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு, நிறைய அமைச்சர்கள் அப்படிலாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் அழைத்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்தித்து இந்திரா காந்தி அவர்களை முழுமையான இந்தியாவினுடைய பிரதமராக அமர்த்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில அழகாக செயல் திட்டத்தை வடிவமைத்து முடிச்சு காட்டினாங்க. இந்திரா காந்தி அவர்களுடைய பயணத்தில் நிறைய தூரத்தில் அவர்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்ததில் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பங்கும் இருக்கத்தான் செய்கிறது. அதனாலதான் அவர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, பதவி என்பது அப்படியே அதுல அமர்ந்திருக்கணும்லாம் கிடையாது. அந்த பதவியில் இருக்கும் பொழுது நாங்கள் செய்ய வேண்டியவற்றை கண்டிப்பா செய்யணும். அதற்கு பிறகு அந்த பதவி நமக்கு இல்லைன்னா அது ரொம்ப பிடித்து வைத்திருக்க கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த பதவி எங்களை விட்டு போயிருச்சே அப்படின்னு திருப்பி அந்த பதவியை எடுக்கணும் அப்படின்லாம் எண்ணக்கூடாது. இப்படிலாம் இருக்கு. அதே நேரத்துல இளைஞர்களுக்கு வழிவிடணும். பதவியில் நீண்ட காலம் இருந்து முதுமை அடைந்த தலைவர்களை இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்வார். அவரே அதனாலதான் முதலமைச்சராக இருந்தாங்க. அதற்கு பிறகு அமைச்சராக அவர் அமர்ந்த பிறகு என்ன பண்ணார்னா, தன்னுடைய கட்சிக்கு தொண்டராக செயல்படுத்தினார். 1953 மலாய் நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த
கோட் சூட்லாம் போட்டு போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருந்தது. அப்போ ஆங்கிலேயருடைய ஒரு தலைவரை அவர் சந்திக்கணும். அப்போ வந்து முழுமையாக போனாதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது இவர் என்னன்னா சாதாரணமாக எப்பொழுதுமே வெள்ளை வேஷ்டி சட்டையை தான் உடுத்துவாங்க. அப்போ இந்த உடையில என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு ரீதியில தான் அங்க போய் அவரை சந்திக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு மனதுல பயம் இருந்தது, இந்த ஆங்கிலேய தலைவர் சந்திக்க மாட்டாரோ அப்படின்னா. ஆனா காமராஜர் அவர்களை சந்திப்பதற்கு நிறைய தலைவர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அப்போ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போறதுக்கு கூட அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அங்கேயும் வந்து அந்த குளிருக்கு தேவையான ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும் அப்படின்னு அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைக்கும் பொழுது இந்த ஆடைகள் எல்லாம் நான் அணிந்து செல்ல மாட்டேன், இது என்னுடைய நாட்டுக்குரிய ஆடை அப்படின்னு தான் அவங்க வந்து பயணத்தை மேற்கொண்டாங்க. ஏன்னா ஒரு தலைவன் வந்து சாதாரணமாக இருக்க வேண்டும், ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ரீதியிலே அவருடைய கணிப்பு இருந்தது. இதே நேரத்தில் மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது எத்தனையோ மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க. அப்போ அந்த கஷ்டத்தில் இருக்கும் மக்களுடைய கஷ்டத்தை அறிந்திருக்க வேண்டும் ஒரு தலைவர். அப்பொழுதுதான் நாட்டை சிறப்பாக வழிநடத்த முடியும் அப்படின்ற விடயத்திலும் அவங்க இருந்தாங்க. அதனால் தான் வாழ்ந்த காலகட்டத்திலிருந்து தொண்டராக இருந்து தலைவராக அமர்த்தப்பட்டு முதலமைச்சராக இருந்து திருப்பியுமே தொண்டராக வந்தாலுமே மக்கள் சேவையில தான் ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே அர்ப்பணிச்சவர் தான் காமராஜர் அவர்கள். கல்விக்கு முக்கியம் கொடுத்தாங்க. அந்த கல்வி வந்து மக்களுடைய அறிவுக்கண்ணையும் திறக்க வேண்டும் அப்படின்றதுனால கல்விதான் முக்கியம் அப்படின்ற ஒரு அடிப்படையில அவங்க செயல்படுத்தினாங்க. ஒரு சிறந்த ஒரு பாரதத்தை பார்க்க வேண்டும், நாளை எதிர்காலம் இளைய சமுதாயத்திற்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு கடுமையாக நிறைய விடயங்களை முன்னிறுத்தி அதில் சாதித்தும் காட்டினாங்க. பெருந்தலைவர், கிங் மேக்கர் அப்படின்னு அவருக்கு நிறைய பேர்கள் அன்பாக வைத்து நிறைய பேர் இன்றளவும் அழைத்து கொண்டிருக்கிறாங்க. காமராஜர் அவர்களுடைய வாழ்நாள்ல வந்து ஒரு வேதனையான விடயம் என்னன்னா மது ஒழிப்பு சட்டம் ரத்து செய்த ஒரு விடயம் இருக்கிறது. அவர் இருக்கும் காலகட்டத்தில் மது ஒழிப்பு சட்டம் அமலில் இருந்தது. அதனால எங்கேயுமே மது கடைகள் கிடையாது, மக்களுக்கு அது தேவையில்லை என்பது அவருடைய ஒரு கணிப்பு. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளுங்க, ஆரோக்கியமான உடலை பெற்றுக்கொண்டு வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அவருடைய காலகட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரும் பொழுது இந்த மது ஒழிப்பு சட்டம் என்ற சட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டது. அது வந்து அவருடைய இறுதி காலத்தில் அவருக்கு மிகுந்த ஒரு மனவேதனையை கொடுத்தது வந்து நிறைய பேர்ட்ட அவர் பகிர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு மதுக்கடைகள் நிறைய திறக்கப்பட்டு மக்கள் அதற்கு பழக்கமான ஒரு சம்பவத்தையும் அவர் மிகுந்த அளவு வேதனையாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. நல்ல ஒரு தலைமை பதவியில் இருப்பவர்கள் வந்து மக்களுக்கான நல்ல விடயங்களை முன்வைப்பதிலும் அவர்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்வழியில் தான் செல்லும். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்க்கையில் பயணித்தோம் என்ற முழு திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியும் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.